சாரதாமணி தேவியருள் மிகு அன்புருவாய் வந்த ஆதிநாராயணியே அன்னை சாரதாமணி தேவியருள் மிகு அன்புருவாய் வந்த ஆதிநாராயணியே முன்னை உலகம் ஈன்ற முதல்வியே தேவியே முன்னை உலகம் ஈன்ற முதல்வியே தேவியே இன்னல்கள் எம்மை விட்டே கிட வந்த பேர் இன்னல்கள் எம்மை விட்டே கிட வந்த பேர் அன்னை சாரதாமணி தேவியருள் மிகு அன்புருவாய் வந்த ஆதிநாராயணியே பரமனருள் வடிவான பராசக்தி பரமனருள் வடிவான பராசக்தி பயங்கர ரூபி ஓங்காளி பரமேஸ்வரி அமரமதளித்திடும் அமுதுடனே பிறந்த அமரமதளித்திடும் அமுதுடனே பிறந்த அமலையும் கலை மகளாகிய தேவியும் அமலையும் கலை மகளாகிய தேவியும் பகவான் ராமகிருஷ்ணர் பாத பங்கயம் அமர் பகவான் ராமகிருஷ்ணர் பாத பங்கயம் அமர் ஜகமே பணியும் சர்வசக்தியும் நீயே ஜகமே பணியும் சர்வ சக்தியும் நீயே அன்னை சாரதாமணி தேவியருள் மிகு அன்புருவாய் வந்த ஆதிநாராயணியே அன்னை சாரதாமணி தேவியருள் மிகு அன்புருவாய் வந்த ஆதிநாராயணியே அனைவருக்கும் வணக்கம். என் இனிய தமிழ் மொழியையும் என்னை ஈன்றெடுத்த அன்னையையும் என் இந்திய திருநாட்டையும் என் இந்திய திருநாட்டிற்காக இன்னுயிரித்த தேச தியாகிகளையும் வணங்கி முதல் பாகத்தினுடைய தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது பாகம் வ.உ. சிதம்பரனார். கடந்த பகுதியில் பார்க்கும் பொழுது மகான் வ.உ. சிதம்பரனார் அதாவது என்ன தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் கோரல் நூற்பாலை தொழிலாளர்களுக்காக போராடி வெற்றி பெற்ற ஒரு நிலையோடு நிறைவு செய்தோம். அப்ப அதனுடைய தொடர்ச்சி என்ன ஆயிற்று? அப்ப ஒரு சென்னை வரும் பொழுது ராமகிருஷ்ண இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு ராமகிருஷ்ணானந்த மகாராஜை சந்தித்து அவர் எழுப்பிய அந்த வார்த்தை தான் சுதேச எண்ணங்கள் பல நன்மைகளை விளைவிக்கும், நன்மைகளை தரக்கூடியது என்ற ஒரு ஆழமான ஒரு உறுதிமொழியை அவர் மனதில் விதைத்தார். அந்த விதையினுடைய விருட்சம்தான் கோரல் மில் தொழிற்சாலையினுடைய வெற்றி என்பதை அவர் உணர்ந்தார். மீண்டும் வர்றாரு. மீண்டும் அங்க வரும்பொழுது பிரம்மானந்த சுவாமிகளை பார்க்கிறார். அதன் பின்பு தொடர்ச்சியாக வரும் பொழுது நமது சுவாமிஜியினுடைய நேரடி சீடர்களான அபேதானந்த மகாராஜ் அவர்களை பார்க்கிறார்.
ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் அவருக்குள் ஒரு உத்வேகத்தையும் தெளிவையும் ஏற்படுத்துவது நமது ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய ஒரு தீராத சுதந்திர தாகம் என்றே சொல்லலாம். சுதந்திரத்தினுடைய எழுச்சி, சுதந்திரத்தினுடைய விதை, சுதந்திரத்தினுடைய விருட்சத்திற்கு வேரூன்றியது நமது ராமகிருஷ்ண இயக்கம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. காரணம் என்னன்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு ஏற்படுத்துவார். அவருக்கு சுப்பிரமணிய சிவத்தோட பேசுவார், இங்கே வந்து பாரதிட்ட வந்து கலந்துரையாடுவார். அதன் பின்பு ராமகிருஷ்ண இயக்கத்திற்கு வந்து ராமகிருஷ்ண மடத்திற்கு வந்து அங்கு அமர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நமது தவத்திரு சுவாமிஜிகளை பார்த்து அவர்களிடம் தனது எண்ணங்களை வெளிப்படுத்துவார். அப்போ ஒவ்வொரு விதமான தெளிவு அவருக்குள் பிறந்தது. அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய வெற்றி குரல் மில் தொழிற்சாலையினுடைய வெற்றி. அதன் பின்பு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ இவருக்கு இந்த சுதேசி நாவாய் தொழிற்சங்கத்தை தொடங்க வேண்டும் என்பது ஒரு சுதந்திர தாகம் என்றே சொல்லலாம். அப்போ இந்த சுதேசி நாவாய் சங்கத்தை எப்படி தொடங்குகிறார் என்று பார்க்கலாம். அப்போ இது எப்படிலாம் கொண்டு நம்ம ஏற்கனவே கடந்த பாகத்தில் பார்க்கும் பொழுது இலங்கை வரைக்கும் போய் ஒரு ஷார்ட் லைன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஷார்ட் லைன் அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பல் நிறுவனத்தை சந்திச்சு, ஒரு கப்பல் நிறுவனத்தில் சந்திச்சு அங்க வாடகைக்கு வாங்கிறதுக்கு முற்படுறார். அவங்க அந்த கப்பலை கொடுப்பதற்கு முன்பாகவே திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, லீஸ், அந்த குத்தகைக்காக வாங்குறார். இப்போ குத்தகைக்கு வாங்கும் பொழுது திரும்ப பெற்றுக்கிறாங்க. காரணம் என்ன? ஆங்கிலேயர்களுடைய ஒரு அராஜக நிலை, ஆங்கிலேயர்களுடைய ஒரு அராஜக நிலை அவர்களை முடக்கு. காரணம் என்னன்னா, ஒரு புறம் வ.உ. சிதம்பரனார் ஒரு ஆகச்சிறந்த வழக்குரைஞர். அடுத்த நிலைப்பாடு என்ன? இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் எந்த இடத்திலுமே ஒரு சங்கம் ஏற்படுத்தவில்லை. இதுவரைக்கும் சங்கம் 1906 வரைக்கும் எந்த சங்கமும் ஏற்படுத்தவில்லை. முதன்முறையாக சங்கம் ஏற்படுத்தி போராட்டத்தில் வெற்றி பெற்றது யார் என்றால் அது வ.உ. சிதம்பரனார் தான். இது எல்லாம் ஆங்கிலேயர்களை அச்சமூட்டியது. அப்போ இவருடைய செயல்பாடுகளை கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த கண்காணிப்பு என்ன ஆகுது அப்படிங்கும்போது, இவர் மீது கொண்ட அச்சமும் அவர்கள் அடுத்த நிலைப்பாடு என்ன போவார் அப்படிங்கிறதே தெரியாம ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ இவர் ஒரு சில அறிஞர்களுடன் கலந்துரையாடுகிறார். அப்போ அதுல மிக முக்கியமானவர் யார் என்றால் பாண்டித்துரை தேவர், மதுரையினுடைய 4ஆம் தமிழ் சங்கத்தை தொடங்கிய பாண்டித்துரை தேவர். அப்போ அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றார், கலந்துரையாடுகிறார். அவரு உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதற்கு ஒரு நபர் 2 நபர் போதாது சிதம்பரம், எண்ணற்ற நண்பர்கள் வேணும். அந்த எண்ணற்ற நண்பர்களை இணைத்து நாம எல்லாருமே அவர்களை ஒரு பங்குதாரர்களாக கொண்டு வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விதையை அங்க ஊன்றுகிறார். அந்த காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்தில் தான் இவர் மீண்டும் சென்னை வர்றார். எப்படின்னா, அந்த பங்குதாரர்களை இணைக்க எல்லா இடமும் சுத்துறார். சென்னை போறாரு, கொல்கத்தா போறாரு, இந்த பக்கம் பாம்பே போகிறாரு. இப்படி இந்தியா முழுமையும் சுற்றி கிட்டத்தட்ட 40,000 பங்குகள், ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடுக்கு என்ன வந்துடுறாங்கன்னா, ஒரு பங்கு 25 ரூபாய். 40,000 நண்பர்களை இணைத்து 40,000 பேருக்கும் வரக்கூடிய வருமானத்தில் ஈக்குவலா ஒரு பங்கு பிரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை முதலில் சொல்றாங்க. அதற்கும் வித்திட்டது நமது ராமகிருஷ்ண இயக்கம் தான். அதுல ரொம்ப குறிப்பா சொல்றதுன்னா அபேதானந்த சுவாமிகள் தான். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடர்களில் ஒருவரான அபேதானந்த சுவாமிகள். அப்போ அவர் அந்த விதைத்த விதைதான் இந்த 40,000 ஷேர். அப்ப அதுல முதலாக நான் 10,000 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக முதல் பணத்தை பாண்டித்துரை தேவர் தொடங்கி வைத்து வ.உ. சிதம்பரனார் இந்தியா முழுமையும் சுற்றி ஒரு பெரிய தொகையை திரட்டுகிறார். அதுல அந்த கம்பெனி பேர் பாருங்க, சலோன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி அப்படிங்கக்கூடிய கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி வாடகைக்கு கப்பல் ஒன்றை வாங்குகிறார். அதுக்கப்புறம் அந்த கப்பலை வந்து கொழும்புக்கு கொண்டு வரார். அப்படி கொழும்புக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்க SS கலீலியோ அண்ட் SS லாவோ அப்படிங்கக்கூடிய 2 கப்பல்களை வாங்கி இந்திய பெருங்கடலில் மிதக்க விடுகிறார். இந்த காலகட்டம் தான் 1906 அக்டோபர் 16 இந்த நம்மளுடைய கம்பெனிக்கு ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று நினைத்துதான் சுதேசி நாவாய் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்குகிறார்.
அப்போ இது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார். அப்போ ஏன்னா நீங்க 1600 காலகட்டத்திலிருந்து இந்திய வரலாற்றை கூர்ந்து நோக்கினால் கடல் மார்க்கத்தில் மிகப்பெரிய வலிமை பொருந்தியவர்கள். எப்படி ஆங்கிலேயன் ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையும் தனது கைக்குள் கொண்டு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் என்றால் அவன் கடல் மார்க்கத்தில் மிக வலிமை வாய்ந்தவன். என்னதான் ஒரு பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற பெரும் வல்லரசு நாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய அளவிற்கு தன்னை ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக உருவாக்கியவன் ஆங்கிலேயன், இங்கிலாந்து. அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய கடல் வலிமை தான். அப்போ அந்த வலிமையில முதல் உலகத்தில் வேற எந்த ஒரு போராட்டவாதிகளும் சரி, எந்த விதமான விடுதலை போராட்ட தியாகிகளும் சரி, எந்த விதமான எதிரி நாடுகளுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதனாக இருந்து இந்தியா முழுமையும் சுற்றி 40,000 பங்குகளை கை கொண்டு சுதேசி நாவாய் சங்கத்தை உருவாக்குகிறார். இது அவர்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்தது. அப்போ இதனுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சுதேசி நாவாய் சங்கம் உருவாயிருச்சு. அப்போ மக்கள்கிட்ட சுப்பிரமணிய சிவமும் வ.உ. சிதம்பரனாரும் எல்லா இடத்திலும் பேசுகிறார்கள். இனிமே ஆங்கிலேயனுடைய கப்பலில் பயணிக்க கூடாது. அதாவது இங்கிருந்து இலங்கைக்கு போறது இந்த பண்டமாற்று முறைகள்ல ரொம்ப குறைவான, அன்னைக்கு பொறுத்தளவுல என்னன்னு சொன்னா 4 ரூபாய் வசூலித்தார்கள். இவங்க வெறும் 25 பைசா, 4 அணான்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில், 4 அணாவிற்கு அவர்கள் இலவசமாக கிட்டத்தட்ட ஒரு 1300 இருக்கைகள், ஒரு பெரும்பான்மையான பொருள்களை எடுத்து செல்வதற்கான பகுதிகள் கொண்ட ஒரு மிகச்சிறந்த கப்பலை இந்திய பெருங்கடலில் மிதக்க விடுகிறார்கள். அப்போ அதிகமான ஒரு பிரயாணம் எங்க இருந்துச்சுன்னா தமிழகத்துக்கும் இலங்கைக்குமான பிரயாணம் அதிக அளவில் இருந்துச்சு. அந்த நிலைப்பாட்டில் ஆங்கிலேயனுடைய கப்பல்களில் நமது தமிழக மக்களும் இந்திய மக்களும் ஏறுவதற்கு மறுத்தனர். அதன் மூலம் சுதேசி நாவாய் சங்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. இந்த நிலைப்பாட்டில் பாருங்க, 40,000 ஷேர்ஸ் பண்ணியிருக்காரு. 40,000 பங்குகளை பெற்றுத்தான் இந்த நாவாய் சங்கம் தொடங்கப்பட்டது. இப்போ இவர் போலயே இந்த 40,000 பேரும் இருந்திருந்தால் நாம் அன்றே, அதாவது மகாத்மா காந்தி வருவதற்கு முன்பே இந்தியா ஆங்கிலேயனை வெற்றி கொண்டிருக்கும். ஆனால் அப்படி யாரும் இல்லை. காரணம் என்ன? அங்கும் ஆசைதான் காரணம். அந்த ஆசை என்ன ஆயிற்று என்றால், ஒரு புறம் எப்படியாவது வ.உ.சியினுடைய வளர்ச்சியை முடக்கியே தர வேண்டும். இந்த சுதேசி நாவாய் சங்கம் இப்போ இந்த ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, அதிகமான கூலியை பெற்றுக்கொண்டு, அதிகமான வருவாயை பெற்றுக்கொண்டு கப்பலை இயக்கிய ஆங்கிலேயன் இலவசமாக ஓட்ட துணிந்து விட்டான். அதாவது இங்கிருந்து இலங்கைக்கு எது கொண்டு போனாலும் இலவசம். அவர்கள் இலவசமாக கொடுத்தும் கூட இந்திய மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் அதில் பிரயாணிக்கவில்லை என்பது நமது இந்தியாவிற்கு கிடைத்த, குறிப்பாக தமிழகத்துக்கு கிடைத்த ஆங்கிலேயனுக்கு எதிரான அந்த விடுதலை போராட்டத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு அவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளனர், வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். அப்போ அதனுடைய நிலைப்பாடு என்னாச்சு? இவனுடைய வளர்ச்சியை முடக்கியே தீர வேண்டும். இதற்கு சரியான காரணம் என்னன்னா, இவர் வழக்குரைஞர், இவரை எதிர்த்து வாதாடுற அளவிற்கு திறமையான வழக்குரைஞர்கள் அன்றைய காலகட்டத்தில் இல்லை. இதெல்லாம் அவன் யோசிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மீண்டும் இவனுடைய வளர்ச்சியை பார்க்க ஒரு தக்க தருணத்தை ஏற்படுத்தி கொண்டுட்டு இருக்காங்க. அப்ப இதே காலகட்டத்தில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லால் பால் என்று சொல்லக்கூடிய லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் அப்படிங்கக்கூடிய மூவரை பார்த்தோம். அதுல இந்த பிபின் சந்திரபாலை இந்த காலகட்டத்தில் விடுதலை செய்கிறார்கள் 1908. அதாவது விடுதலை செய்கிறார். அப்போ அந்த காலத்தில் விடுதலை செய்யும் பொழுது சுப்பிரமணிய சிவமும் வ.உ. சிதம்பரனாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பிபின் சந்திரபாலனுடைய விடுதலையை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ ஏற்கனவே ஆங்கிலேயன் இவருடைய வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் தீர்மானிக்கிறான். ஒரு புறம் என்ன ஆச்சு, பிபின் சந்திரபால் ஒரு தீவிர தேசியவாத இயக்கத்தினுடைய மிக ஆகச்சிறந்த ஒரு தலைவன். அப்ப இவரை எல்லாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது என்ன ஆகுனா, மக்கள் இன்னும் ஒன்றிணைவார்கள். மக்களை ஒன்றிணைந்து விட்டால் நமக்கு பேராபத்து என்பதை ஆங்கிலேயன் உணர்ந்திருந்தான். அதற்காக தருணம் பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் எல்லா பக்கமும் போய் சுப்பிரமணிய சிவமும் வ.உ. சிதம்பரனாரும் நிறைய உரையாற்றுகிறார்கள்.
விடுதலை வேட்கை உரையை ஆற்றுகிறார்கள். ஆனால் மக்கள் நிறைய அவங்களோட ஜாயின் ஆகுறாங்க, இணைகிறார்கள். அப்படி இணையும் பொழுது என்ன ஆகுது, பிபின் சந்திரபாலனுடைய விடுதலையை நோக்கி அவரை மிகப்பெரிய வகையில் வரவேற்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு அங்கு சிறைக்கு முன்பு கூடுகிறார்கள். இதை பயன்படுத்தி கொண்ட ஆங்கிலேயன் முறையற்ற நிலையில் சிவாவையும் சுப்பிரமணிய சிவத்தையும் வ.உ. சிதம்பரனாரையும் எந்த விதமான முன் ஏற்பாடும் இல்லாமல் கைது செய்கிறார்கள். எப்படி என்றால், அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டம் சேர்த்ததாகவும், அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டதாகவும், பிபின் சந்திரபால் போன்ற தீவிர தேசிய இயக்க முன்னோடிக்கு ஆதரவாக இருந்ததாகவும் அடுத்த கேசஸ் போடுவாங்க. சுப்பிரமணிய சிவத்தை எழுச்சி உரையாக ஆற்ற வைத்து மக்களை ஆங்கிலேய அரசுக்கு விரோதமாக தூண்டியதாகவும் பல வழக்குகள் இவர்கள் இருவர் மீதும் போடுகிறார்கள். அப்போ ஒரு புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சுப்பிரமணிய சிவத்துக்கு போடுறதுக்கு எந்த விதமான, ஏன்னா இப்ப இங்க வளர்ச்சியை யாருடைய வளர்ச்சி, இவருடைய வளர்ச்சி தான். யாருடைய வளர்ச்சினா நம்மளுடைய வ.உ. சிதம்பரனுடைய வளர்ச்சியை தான் முதல்ல முடக்கணும். ரெண்டாவது தான் சுப்பிரமணிய சிவம். சுப்பிரமணிய சிவம் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். அப்போ என்ன பண்றாரு, ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை தூண்டியதற்காக ஒரு 10 வருஷம், 2 பேருக்கும் 10 வருஷம் சிறை தண்டனை விதிச்சிடுறாங்க. அடுத்து வ.உ.சிக்கு என்ன பண்றாங்கன்னா, சுப்பிரமணிய சிவம் போன்ற ஒருவரை அழைத்து சொற்பொழிவாற்றி மக்களை இணைத்ததற்காக இன்னொரு 10 வருஷம். அதற்கப்புறம் சிவத்திற்கு ஆதரவு கொடுத்ததற்காக இன்னொரு 10 வருஷம். அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேய அரசிற்கு மக்களை தூண்டிவிட்டதாக கருதி மொத்தம் 40 ஆண்டு காலம் விடுதலை இல்லா ஒரு மிகப்பெரிய கைதை அரங்கேற்றி தீர்ப்பு வழங்குகிறார்கள். இது மக்களை மிகப்பெரிய போராட்டத்திலும் வன்முறையிலும் ஈடுபட தூண்டுகிறது. அப்போ இல்லை உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் சரியா சொல்ல போனா என்ன ஆகுதுன்னா, 1908-9களில் இந்த நிலைப்பாடு. உள்ள போயிடுறாங்க, கைது செஞ்சிடறாங்க. சுப்பிரமணிய சிவாவும் வ.உ. சிதம்பரனாரும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இந்த சிறையில் அடைக்கப்படும் பொழுதும் கூட 2 பேரும் சந்தித்துக் கொள்ளாத அளவிற்கு வேறு வேறு சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். இவர் சென்னையா இருந்துச்சுன்னா அவர் வேலூர், இவரை வேலூர் மாற்றும் பொழுது அவரை திருச்சி சிறை, இப்படி வேறு வேறு சிறைகளுக்கு அவரை மாற்றம் செய்கிறார்கள். காரணம் என்ன, இவங்க யாருமே ஒற்றுமையாக இருந்துவிடக் கூடாது என்று சொல்லும் போதுதான் ஒரு கட்டத்தில் அதையும் தாண்டி சிறைக்குள்ளும் போய் சீர்திருத்தம் செய்கிறார் வ.உ. சிதம்பரம். பாருங்களா, அவருடைய விடுதலை அந்த தாக்கமும் விடுதலை நம்மளுடைய இந்திய நாட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றும் ஆங்கிலேயன் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பும் அவரோட ஒரு இடத்துலையும் கூட அந்த கனல் மாறவே இல்லை. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து கண்ணனூர் சிறைக்கு மாத்துறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணனூர் சிறைக்கு வ.உ. சிதம்பரனாரை மாத்துறாங்க. அப்போ அங்க ஒருத்தர் வ.உ. சிதம்பரனாரனுடைய புகழை தெரிந்து கொண்ட ஒருவர், அவர் பேர் வடுகுராமன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர். அப்போ அந்த வடுகுராமன் வ.உ. சிதம்பரனாரை பார்க்கும் பொழுதெல்லாம் வணங்குகிறார். இது அங்க இருக்கக்கூடிய சிறைக்காவலரை அச்சுறுத்துகிறது. ஒரு ஆங்கிலேயனான சிறைக்காவலனான என்னை வணங்குவதில்லை, இவன் வ.உ.சி பல்வேறு போராட்டங்கள் செய்து சிறைக்கு வந்தவனை பார்த்து வணங்குகிறாய் என்று அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கிறார். அப்படி தண்டனை கொடுக்க 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 அங்க இருக்கக்கூடிய கொடூரங்களை எல்லாம் சீர்களைவதற்காக அங்கும் போராட்டம் செய்கிறார். அங்க இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் வ.உ.சியுடன் இணைந்து ஒரு பெரும் போராட்டத்தை கொண்டு விசாரணையை ஆரம்பிக்கிறார்கள். விசாரணையில் சிறை காவலர் மீது குற்றம் தைரியமாக சொல்லக்கூடிய நிலைப்பாடு அன்னைக்கு யாருக்குமே இல்லை, ஆனா வ.உ.சிக்கு இருந்துச்சு. அதுலேயும் வெற்றி பெற்று ஒரு கட்டத்தில் வ.உ.சி நீங்கள் சிறைக்கு காவலராக இருந்து எங்களை வழிநடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கும் இந்த நிலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இந்த இந்திய விடுதலைக்காக போராடுவேன் என்று சூளுரைக்கிறார். அப்ப இந்த நிலைப்பாடு என்னாச்சுன்னா, சிறைக்குள்ளும் இவர் மீது ஒரு அச்சம் வர ஆரம்பிக்கிறது. அப்படி அச்சம் வரும்பொழுது என்ன ஆகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவருக்கு மிகப்பெரிய தண்டனைகள் நிறைவேற்றப்படுகிறது. அப்ப என்ன பண்றாரு, அங்க பிரச்சனை ஆயிடுச்சு, அங்க இருந்து கோயம்புத்தூர் சிறைக்கு மாத்துறாரு. அப்ப இந்த கோயம்புத்தூர் சிறைக்கு மாற்றும் பொழுது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய சிறை இப்பொழுது போய் பார்த்தாலும் ஏன் நம்ம வ.உ. சிதம்பரம் செக்கு இழுத்த செம்மல் என்று கூறுகிறோம் என்றால்,
இன்னைக்கும் போனீங்கன்னா நமது கோயம்புத்தூரினுடைய மத்திய சிறையில் அவர் இழுத்த செக்கு, அந்த செக்கு இன்றும் இருக்கிறது. 2 மாடுகள் பூட்டி, எருது மாடுகள் பூட்டி இழுக்கக்கூடிய மிக கடினமான செக்கை வ.உ. சிதம்பரனாரை இழுக்க வைத்தனர். அதற்கு முன்னாடி வந்து இந்த சணல் நூற்கக்கூடிய ஒரு மிஷின், அதாவது கையில் இப்படியே நூற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு பணி. எங்க அந்த கண்ணனூர் சிறையிலும் சரி, அதற்கு முன்பு இருந்த சேலம் வேலூர் சிறையிலும் சரி, சென்னை சிறையிலும் சரி, அவருக்கெல்லாம் அந்த வேலையை கொடுத்தாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயன் அவனுக்கு வந்து தீராத, அதாவது ஓய்வே இல்லாத வேலையை கொடுக்கணும், எல்லா உறுப்புகளும் வேலை செய்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வ.உ. சிதம்பரனாரை மிகப்பெரிய கொடுமைப்படுத்தினார்கள். அவர் எந்த விதமான நீ கொடுமைக்கும் நான் அசந்து போக மாட்டேன், எனக்கு இந்திய விடுதலை தான் ஒரு விலையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். அப்போ அந்த நிலையில தான் கோயம்புத்தூர் சிறைக்கு மாற்றினோன்னு, கோயம்புத்தூர் சிறையில் அந்த சணல் நூற்பதை விட மிக அதாவது 12 மணி நேரம் 18 மணி நேரம் என்று ஓயாமல் சாப்பாடு கூட கொடுக்காமல் அவரை வேலை வாங்கினார்கள். அந்த நிலையினுடைய உச்சம் தான் இங்கு வந்து செக்கு இழுக்க வைத்தது. அப்போ அந்த செக்கு இழுக்கவே முடியாத செக்கு அந்த ஒருவராக அது அந்த செக்குல நீங்க அந்த படத்துல பார்க்கும்போது தெரியும், அந்த செக்குக்கு மேல ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்புல வந்து ஒரு ஆங்கிலேயன் ஏறி அமர்ந்து கொள்வானாம். அப்ப அவனையும் தூக்கிச்சு வந்து சுத்தக்கூடிய ஒரு நிலை. யோசிச்சு பாருங்களேன், மகாத்மா காந்தி இதுக்கு இதெல்லாம் வந்து 1910-11 நடக்குது. அப்போ இந்த நிலைப்பாட்டில் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதே ஒரு நிலைப்பாட்டில் தான் 1911 ஜூன் 17 நாம் யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள். தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கு இடைப்பட்ட, அதாவது சரிபாதியாக இடைப்பட்ட ஒரு ரயில் நிலையம் தான் மணியாச்சி ரயில் நிலையம். இந்த மணியாச்சி ரயில் நிலையத்தில் தான் ஆஷ் என்னும் ஆங்கிலேயனை நமது வாஞ்சிநாதன் என்னும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை சுட்டுக் கொண்டான் என்ற வரலாறு நம் அனைவரது மனதிலும் ஆறாவடுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிய இந்த ஆங்கிலேய அரசாங்கம், அது யாருடைய உந்துதல் நாள் என்றால் வ.உ. சிதம்பரனாருடைய தீராத இந்த பெற்று இவரை கைது செய்தனுடைய போராட்டம் சொன்னோம் இல்லையா, அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அங்கே அரங்கேறியது. ஏன்னா அந்த ஆஸ்துரை தான் வ.உ. சிதம்பரனாரை திட்டமிட்டு கைது செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவன். அப்ப அவனை கொன்றுவிட வேண்டும் என்பதில், ஏன்னா தீவிர தேசியவாதத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் வாஞ்சிநாதன் மிகச் சிறந்த ஆகச்சிறந்த ஒரு வீரன், 19 வயசு, ரொம்ப இளைஞன். அந்த நிலையில் அவன் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டான். ஏன்னா இதனுடைய செயல்பாடு 1911 ஒவ்வொரு வகையிலும் போராட்டம். அப்போ இங்க செக்கிலுக்கு வைக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு 4 ஆண்டு காலம் தான், 1908 11 12 இந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப நொடிந்து போகிறார்னா உடல் நிலையில் மிக மோசமாக ஒரு சூழல். அவர் சிறைக்குள் போகும் பொழுது ஒரு தலைப்பாகையும் ஒரு வீறு கொண்ட முகத்தோடு போனவர், அங்கே போய் அவரை தலைகளை எல்லாம் அழித்து ஒரு உருக்குலைந்த நிலையில் அவர்களை வெளியே அனுப்பினார். 4 வருஷத்தில் அவருக்கு செய்ய முடியாத சித்திரவதை, அவர் எண்ணிலடங்கா சித்திரவதைகள். சாப்பாடு சரியாக போடுறதில்லை, சாப்பாட்டில் மண், ஆனால் அது எல்லாம் அவர் தன் நாட்டிற்காகத்தானே என்று ஒரு அது என்ன சொல்றது, அந்த விடுதலை வேட்கை, விடுதலை தாகத்தோடு இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டதால் அவர் உடல் மிகப்பெரிய பாதிப்பு. இதே காலகட்டத்தில் தான் சுப்பிரமணிய சிவத்திற்கு தொழுநோய் வியாதி ஏற்பட்டுகிறது. அப்போ இந்த 1912 சுப்பிரமணிய சிவத்தை விடுதலை செய்கிறார்கள் அவருடைய உடல் நலன் கருதி. 10 ஆண்டு காலம், இவருக்கு 40 ஆண்டு காலம். அப்போ இந்த நிலை வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த 4 ஆண்டு கால நிலை ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய தலைமை வரைக்கும் சென்று அவருடைய, ஏன்னா எப்பவுமே ஆங்கிலேய அரசாங்கம் அவன் உள்ள இருக்கும் போது ஏதாச்சும் எதிராக செஞ்சானா, போராட்டம் செய்தானா, ஆயுதங்களால் அதாவது அமைதியான போராட்டத்தை விட ஆயுதங்களால் தாக்கிய போராட்டத்தை அவர் மன்னிப்பதில்லை. அந்த மாதிரி போராட்டங்கள் ஏதாவது செய்தானு பார்த்தா வ.உ.சி எதுவுமே செய்யல. சொன்ன வேலை அத்தனையுமே செஞ்சனால அவர் மீது கருணை கொண்டு அவர் உடல் நலனை தான் முக்கியமாக, கருணைங்கிறது வந்து அவன்கிட்ட இல்லவே இல்லை, உடல் நலனை கருணை கொண்டு ஒருவேளை இவர் இங்கே சிறைக்குள்ளேயே இறந்து விட்டால் அது மிகப்பெரிய பேராபத்தை ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு உருவாக்கும் என்று நினைத்து பயந்து 1913 இவரை விடுதலை செய்து. காலகட்டம் பாருங்க எவ்வளவு கொடூரமான காலகட்டம். அப்போ என்ன பண்றாரு, 1913 20 வரைக்கும் சென்னையில் வந்து இறங்குறார்.
அப்போ எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த 4 ஆண்டு காலங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டவன் வ.உ. சிதம்பரனார். ஆகையால் அவருடைய வழக்கறிஞரனுடைய உரிமத்தை ரத்து செய்தார். இது அவருக்கு தெரியாது. வெளியில் வந்து வழக்கறிஞர் தொழில் போகும்போது உங்களுடைய உரிமம் ரத்து செய்தது. சரி, இப்போ சாப்பாடுக்கு வேலை செய்யணும், குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அப்படியே நடந்து போகிறார். அவர் மேலே அடையாளமே தெரில. சென்னையில் ஒரு நண்பர் பார்க்குறார். நீங்கள் வ.உ.சி தானே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நான் சிறையில் இருந்தேன் அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் பேசும்பொழுது அவருடைய மண்ணெண்ணெய் கடை, நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா கெரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணெண்ணெய், அந்த மண்ணெண்ணெய் குடோனை வந்து அவருக்கு தர்றார். அப்போ அன்றைய காலகட்டத்தில் 1913 காலகட்டங்களில் அதற்குமே வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். லைசன்ஸ்னா உரிமம் வாங்கியிருக்க வேண்டும். அந்த உரிமம் வாங்கி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கு சூழலில் காரணம் என்னென்னா, இந்த கோரல் மில் தொழிலாளர்கள், தர்ம சங்கம் போன்ற சங்கங்கள் உருவாக்கினால அவருடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டார். ஒன்று. இந்த குறிப்பிட்ட 4-5 ஆண்டு காலத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து என்னாச்சுன்னா, இந்த கப்பல் வாங்கின 40,000 ஷேர்ஸையும் என்ன பண்ணுறாங்க, 40,000 பங்குதாரர்களையும் ஆங்கிலேயர்கள் தன்வசப்படுத்துகிறார்கள். அப்போ வருமானம் இல்லாத அந்த பங்குதாரர்கள் என்ன பண்றாங்க, வருமானத்திற்காக ஆங்கிலேயரிடம் விலை போகிறார்கள். அப்போ ஆங்கிலேயரிடம் விலை போன உடனே அங்க இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ் கலிலியோவும் எஸ்எஸ் நோவா அப்படிங்கக்கூடிய 2 நாவாய்களையும் 2 கப்பல்களையும் ஆங்கிலேயர்கள் தனக்கே உருவாக்கி கொள்கிறார்கள். இது எல்லாமே வந்து வ.உ. சிதம்பரனாருக்கு தெரியாது. அப்ப என்னாச்சு, தன் ஆசையாக வாங்கி இந்த நாட்டு மக்களுக்கு சேவையாக செய்ய கருதிய அந்த ஒரு நிலைப்பாடும் அவருக்கு மண்ணாய் போனதை நினைத்து ரொம்ப வேதனைப்படுறாரு. என்ன பண்றது, ஒரு கட்டத்தில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் தான் படித்த புத்தகங்களை எல்லாம் விற்று சாப்பிட்ட ஒரு வரலாறு நாம் எத்தனையோ பேர் அறிந்திருக்க முடியாத வரலாறு. காரணம்னா, நாம் வ.உ. சிதம்பரனாரை செக்கெழுத்த செம்மல் என்று பெருமையாக கூறிக்கொள்கிறோம். நாவாய் சங்கத்தை உருவாக்கி ஆங்கிலேயனுக்கு இந்த 2 விஷயம் தான் தெரியும். இந்த 2 விஷயங்களுக்கு இடைப்பட்டதில் அவருடைய தியாகங்கள் என்ன என்று நாம் இன்னும் ஆழமாக சென்று பார்க்க வேண்டும். அப்படின்னா தான் நம்ம வ.உ.சி புரிந்து கொள்ளவே முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் இவன் இங்கே விட்டாலும் சிரமம்னு சொல்லிட்டு அந்த மண்ணெண்ணெய் கடையினுடைய உரிமத்தையும் கூட ரத்து செய்கிறார்கள். அப்போ அதனுடைய சாப்பாட்டுக்கு வேற வழியே இல்லைங்கும் பொழுதுதான் மீண்டும் வழக்கறிஞர் தொழிலை தொடர முடியல, தொழில் செய்ய முடியல, வேற வழியே இல்லைங்கும் போது புத்தகங்களை எல்லாம் விற்று கிட்டத்தட்ட 1913 20 வரைக்கும் சென்னையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து கோயம்புத்தூர் வர, அங்க வந்து கோவையில் வந்து தொழிற்சங்கம், நிறைய தொழிற்சங்கங்கள். ஏன் வந்து மகாத்மா காந்திக்கு முன்னோடி என்று வ.உ. சிதம்பரனாரை சொல்றேன்னா, அன்னிலிருந்து சங்கங்கள் உருவாக்கி மக்களை ஒன்றிணைத்தால் தான் இவர்களை எதிர்க்க முடியும் என்பதை ஆழமாக அவர் நம்பியிருந்தார். அதற்கு வித்திட்டது நமது ராமகிருஷ்ண மடம் என்றால் அது மிகையே இல்லை. அதுதான் உண்மை. ஆகச்சிறந்த உண்மை என்றால் நமது சுவாமிஜி பெருமக்கள், தவத்திரு சுவாமிஜி ராமகிருஷ்ணானந்தர், பிரேமானந்தர் மற்றும் அபேதானந்தர் போன்ற பெரும் தகைசால் சுவாமிஜி பெருமக்கள் தான் இதற்கு வித்திட்டவர்கள் என்றே சொல்லலாம். இன்னும் எண்ணற்றவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் உள்ள போய் ஒவ்வொரு வாழ்க்கை குறிப்புகளும் விரிவாக தேடி பார்க்கும் பொழுதுதான் பல உண்மைகள் நமக்கு தெரிய வருகிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இங்கே வர்றாரு. இங்கே வரும் பொழுது கோயம்புத்தூர் வர்றாரு. 1920 24 இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல இருந்து அவர் தொழிற்சங்கம் தொடங்குவதற்கும் அவருக்கு உதவியாக இருந்தவரும் யாருன்னு சொன்னா ஆங்கிலேயன்ல ஒருவன், E.H. வேலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயன். அவர் வந்து வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து மிகச்சிறந்த உதவி செய்கிறார். தொழிற்சங்கம் அமைப்பதற்கும் எப்படியெல்லாம் செய்யலாம், மீண்டும் உங்களுடைய வழக்கறிஞர் உரிமத்தை எப்படி பெற்றுத்தருவது போன்ற பல்வேறு உதவிகளை ஒரு ஆங்கிலேயன் அந்த காலகட்டத்தில் செஞ்சதனுடைய நிலைப்பாடு என்ன ஆகுதுன்னா, அவருடைய மகன் ஒருவருக்கு வாலேஸ்வரன், இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் தான் அவர் வந்து இறக்கிறார். வாலேஸ்வரன் என்று அவருடைய நினைவாக தன் மகனுக்கு வாலேஸ்வரன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். இது அவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக நினைத்துக் கொள்கிறார். அப்போ இங்க மீண்டும் அவர் வந்து என்ன பண்றாரு, கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வழக்கறிஞர் உரிமத்தை திரும்ப பெறுகிறார். திரும்ப பெற்று இங்கேயும் அந்த தொழிற்சங்கத்துக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் போராடுகிறார், வாதாடுகிறார், வெற்றியும் பெறுகிறார். இப்போ இந்த காலகட்டமெல்லாம் அவரை வந்து ஒரு பெரும் தலைமையில கொண்டு போய் நிற்க முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் பாருங்க 20 to 24 வந்து
மகாத்மா காந்தி ஒரு பேர் இயக்கத்தை, அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டாரு. அவரை தொடர்ந்தும் போக முடியல. காரணம் என்னன்னா, இவர் திலகரனுடைய சீடர், அவர் மிதவாதி, இவர் தீவிர தேசியவாதி. இவரால் காந்தியோடு பயணிக்க முடியவில்லை. 2-3 முறை மகாத்மா காந்தி சென்னை வரும் பொழுதும் சரி, தமிழகம் வரும் பொழுதெல்லாம் வ.உ. சிதம்பரனாரை பார்த்து அவரிடம் இந்த சங்கங்களை எப்படி ஆரம்பிப்பது, சங்கத்தை வைத்து போராட்டம் செய்வது எப்படி என்று அறிவுரைகளை எல்லாம் கேட்டு சென்றிருக்கிறார். அப்போ இதை 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு வெற்றி பெற்றவர் இல்லையா? அதனால தான் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், எத்தனை பேருக்கு தெரியும் மகாத்மா காந்திக்கு ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த முன்னோடி நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒட்டப்பிடாரத்து பெருமகனார் வ.உ. சிதம்பரனார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த உண்மைகளை எல்லாம் தெரிய வேண்டும். அதுதான் எங்களின் நிலைப்பாடு, ஒவ்வொரு இந்தியனுடைய நிலைப்பாடு, ஒவ்வொரு தமிழனுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் 1924 32க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் கோயில்பட்டி வருகிறார். இந்த கோயில்பட்டியில் பல்வேறு வழக்குகளை சந்திக்கிறார். அங்கு சேலம் மாநாட்டில் கலந்துக்கிறார். சேலம் மாநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் என்ன ஆகுது, 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு 1932 36 39 45 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடக்கும். அதற்கு முன்பு இந்த அவருடைய அந்த போராட்ட காலத்தில் எண்ணி எண்ணி தன் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் நவம்பர் 18 1936 உடல்நிலை நலிவு பெற்று நமது வ.உ. சிதம்பரனார் இறந்து மடிகிறார். ஸோ அதாவது இந்த ஒரு பெரும் மகனாரனுடைய தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே பேரிழப்பாகும். காரணம், அவர் கொண்டிருந்த நோக்கமும் செயல்பாடும் அவர் சார்ந்த துறையும் அவரை பெரும் ஆதிக்க சக்தியாக இருந்தது, எழுச்சி பெற வைத்தது. இந்த எழுச்சி அவரை சார்ந்தவர்கள் பின்தொடரவில்லை. அவர் சென்னையில் இறங்கும் போது அதாவது அவர் ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது, அதாவது சிறைக்கு கொண்டு போகும் பொழுது பல்லாயிரக்கணக்கான பேர் போராட்டத்தில் குதித்தனர். 4 ஆண்டுகள் கழித்து வெளியே வரும் பொழுது அவரை உபசரிக்கவோ வரவேற்கவோ ஒரு நபர் கூட இல்லை, சுப்பிரமணிய சிவத்தை தவிர. அந்த காலகட்டத்தில் சுப்பிரமணிய சிவம் மிகப்பெரிய தொழுநோயில் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அந்த நிலையில் அவரையும் சந்தித்து அவரோடு சேர்ந்து அதன் பின்பும் பல்வேறு எழுச்சுரைகள் ஆற்றி மக்களை ஒன்றிணைக்க நினைத்தார். அதற்கு அவர் உடல்நிலை ஒத்துழைக்காததால் 1936 நவம்பர் 18 இறைவனடி செய்கிறார். இத்தகைய ஒரு பெரும் மாமேதை, இந்திய வரலாற்றில் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை எட்டியவர், உலக வரலாற்றில் ஆங்கிலேயனுக்கு எதிராக இந்திய பெருங்கடலில் கப்பல்களை மிதக்க விட்டவர், ஆங்கிலேயனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வ.உ. சிதம்பரனார் ஆகச்சிறந்த எழுத்தாளனும் கூட. அவர் சிறையில் இருக்கும் பொழுதும் சரி, வெளியே வந்ததுக்கும் பின்பும் பல்வேறு புத்தகங்கள், குறிப்பாக சொல்ல போனால் மெய் அறம், மெய் அறிவு, சுயசரிதை போன்றதும், அதே போல பத்திரிகைகள், விவேகபானு, இந்து நேசன், தி நேஷனல் போன்ற பத்திரிகைகள் ஆசிரியராக இருந்தும் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் பல்வேறு புத்தகங்களையும் எழுதிய பெருமகனார் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரனாரை போற்றி வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.